ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அதற்கு சீமோன், ஐயரே, முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அல்லேலூயா. இங்க ஒரு அற்புதமான சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படி நான் என்ன பண்ணேன், ஆண்டவரே இப்ப நான் வலையை போடுறேன். பேதுரு பேசிக்கிற ஒரு ஃபிஷர்மேன், ஒரு மீன் பிடிக்கிற தொழிலை செய்கிறார். அவருக்கு சிறு வயதுலேருந்து மீன்களை பற்றி தெரியும், வலையை பற்றி தெரியும், கடலை பற்றி தெரியும், எந்த இடத்துல எப்படிப்பட்ட மீன் கிடைக்கணும் தெரியும். அதில் தேறினவராக காணப்பட்டார். ஆனால் அப்படிப்பட்ட பேதுரு ராத்திரி முழுதும் ட்ரை பண்ணி ஒரு மீனோட கிடைக்கல. ஆனால் இயேசு சொல்கிறாரு, நீங்கள் வலது புறத்தில் ஆழத்தில் வலையை போடுன்னு சொல்லிட்டு. ஆனால் பேதுரு பாருங்க, ஆண்டவரே என்ன ஆண்டவர் பேசுகிறீங்க, எனக்கு தெரியாதா? நான் ராத்திரி போது ட்ரை பண்ணேன், எனக்கு தெரியும் எந்த இடத்துல எப்படிப்பட்ட மீன் கிடைக்கும், எப்படிப்பட்ட நேரத்தில் போட்ட மீன் கிடைக்கும், எல்லா டெக்னிக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னு எதிர்த்து எதுவும் பேசாமல், ஆகிலும் நான் ட்ரை பண்ணிட்டேன், நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், அவ்வளோதான், என்னுடைய முயற்சி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆண்டவரே உங்கள் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், உங்கள் சத்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி உங்களுடைய வார்த்தையின்படியே நான் பண்ண வலையை போடுறேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதான் மிகுதியான மீன்களை அங்கே பிடிக்கிறாங்க. ஒருவேளை யோசித்து பாருங்க, பேதுரு இப்படி பேசுது, ஆண்டவரே எனக்கு தெரியும், நட்டையெல்லாம் ட்ரை பண்ண கிடைக்காத ஆண்டவரே அப்படின்னு விழிச்சிருக்கலாம். அவர் வார்த்தையின்படி, ஆமென், வார்த்தையின்படி வலையை போறேன்னு சொன்னபோது வலை கிழியத்தக்கதாக மீன்கள் கிடைச்சது. தெய்வ பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தையை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. ஆண்டவர் என்ன உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறாரு. ஒருவேளை இந்த 2026 வருஷம் துவங்கி 4 மாதம் முடிஞ்சது உண்மைதான். ஐயோ, இந்த 2026 வருஷத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன, எங்கே தீர்க்கதரிசன வார்த்தை எங்கே? ஒருவேளை கடங்கி கொண்டிருக்கீங்களா? இந்த வருஷம் மாத்திரம் இல்லை பிரதர், எத்தனையோ வருஷமாக நான் காத்திருக்கிறேன், இன்னும் அந்த வார்த்தைகளின் வாழ்க்கையில் நிறைவேறலையே, கலங்கி கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க தேவ பிள்ளைகளே, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, காத்திருங்க. பேதுரு ஆண்டவர் சத்தத்தை உடனே கீழ்ப்படுகிறார். ஆகிலும் உங்கள் வார்த்தையின்படி நான் வலையை போடுற ஆண்டவரே அப்படி சொல்லி வலையை போட்டு மிகுதியான மீன்களை பிடித்தாரலாம். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் வார்த்தையை உறுதியாக பற்றி கொள்ளுங்க, ஆண்டவர் வார்த்தையை நம்புங்க. இதே நீங்கள் யோவான் சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அழகான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். யோவான் 4ஆம் அதிகாரம் 50வது வருஷத்தில் அங்கே ஒரு ராஜாவின் மனுஷன் இருப்பார். அந்த ராஜாவின் மனுஷனுடைய மகன் வியாதியாக இருப்பான், மரண அவஸ்தையில் இருப்பான். ஆண்டவர்களை ஜெபிக்க அழைக்கணும்னு நினைப்பான். ஆனால் ஆண்டவர் எத்தனை சொல்லுவார், நீ போகலாம், படைத்திருக்கிற. அதே 4ஆம் அதிகாரம் 50வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. சாகரத்துக்குள்ளே வரணும் ஆண்டவரேன்னு ஆண்டவர்களை கேட்டபோது நீ போகலாம், அவன் பிழைத்திருக்கான். அந்த மனுஷன் ராஜாவின் மனுஷன், ஒரு ஹை பொசிஷன், ஆண்டவர் வார்த்தையை நம்பி போனானா? தேவ பிள்ளைகளே, அந்த சொன்ன நேரமும் அவன் பிழைத்திருந்த நேரமும் ஒன்றாக இருந்ததா? மரிக்க வேண்டியவன் பிழைத்து கொண்டான். அவர் வார்த்தையை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. அவர் வார்த்தையாக கடவுள். இன்றைக்கி அந்த வார்த்தையை, அவர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள், அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள், அவர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த வேதாகம வார்த்தைகளை நீங்கள் பற்றி கொண்டு இருப்பீங்கன்னா, அதை நம்புவீங்கன்னா, அந்த வார்த்தையில் வாழ்வீங்கன்னா, நிச்சயமாக சொல்கிறேன், எதில் நீங்கள் குறைவாக இருக்கீங்களோ மிகுதியான பலனை காண்பீங்க. எது மரித்து போனது போல இருக்கோ உயிர்ப்பிக்கப்படுவீங்க. கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆகிலும் உங்கள் வார்த்தையின்படியே நான் வலைய போடுறேன்னு சொன்ன போல, ஆண்டவரே ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்ட ஒன்றும் கிடைக்காதது ஆண்டவரே மிகுதியான மீன்களை பெற்றுக்கொண்டது போல், ஆண்டவரே எவ்வளோ பிரயாசப்பட்டேன், 4 வருஷமாக பிரயாசப்பட்டுருக்கேன், என் வாழ்க்கையில் இப்படி தான் குறைவாக இருக்குன்னு யாரெல்லாம் கலங்கி கொண்டிருக்காங்களோ இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. வெறுமைகள் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. இவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பாக ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் வார்த்தையை நம்புங்க, அவர்களை வாழ வைப்பார். காட் பிளஸ் யூ.